நாளுமே மூலிகைகளின் பயன்பாடுகளை பற்றி டாக்டர் கௌதமன் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மணலிக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். தட்டை வடிவமான இலைகளை கொண்டு தரையில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி வகை அல்லது புதர் செடி வகை தாவரம்னு இந்த மணலிக்கீரையை சொல்லலாம். இந்த மணலிக்கீரையை பொறுத்தவரையிலும் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாகவே அசைவ உணவு அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு இன்றைக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புழுக்களுடைய விருத்தி. இந்த தட்டை புழுக்கள் உடலில் மிக அதிகமாக ஆகும்போது பார்த்திங்கன்னா, ஆசன வாயில் சதா சர்வகாலம் அரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 5-7 முறை மலம் கழிக்க வேண்டிய ஒரு அர்ஜ் இருந்து கொண்டிருக்கும். அதே போல் ஒவ்வொரு முறை மலம் கழிந்த பின்னும் குடல் பகுதியில் குதத்திற்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான அரிப்பு ஏற்படுவது போல ஒரு சூழல் இருக்கும். என்னதான் சத்துள்ள காய்கறிகளை சாப்பிட்டாலும் பழங்களை சாப்பிட்டாலும் உணவு வகைகளை சாப்பிட்டாலும் வயிறு மட்டும் பானை போல இருக்கும், உடல் முழுவதும் குச்சி போலவே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தட்டை புழுக்கள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய குறிகள்னு சொல்லலாம். தட்டை புழுக்கள் ஆண்களுக்கு அதிகமாகும் போது அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படலாம். அவர்களுடைய எரெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்காக உண்டு. ஆஸ்துமா நோய் மிக மிக அதிகமாவதை பார்க்கலாம். அந்த காலத்தெல்லாம் ஒரு 20-30 வருடத்திற்கு முன்பு யாராவது ஒருத்தர் போய் எனக்கு இதுவரையிலும் ப்ராப்ளம் இல்லை, திடீர்னு எனக்கு ஆஸ்துமா போல் மூச்சு வாங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் இருக்க ஃபிசிஷியன்லாம் சொல்லக்கூடிய முதல் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னென்னா டிவார்மிங் தான். அவங்களுக்கு பேதிக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சியை அகற்றுவதற்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த ஆஸ்துமா நோய் தானாகவே சரியாயிடும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட படங்களை பரிசோதனைகளை செய்துட்டு பஃப் சம்பந்தப்பட்ட மருந்துகளை கொடுப்பது தான் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தட்டை புழுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குறைப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த மணலிக்கீரைக்கு சக்தி உண்டு. பொதுவாக மணலிக்கீரையுடைய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து ஒரு 20 மில்லி அதோடைய சாறு காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி 1 மாதத்திற்கு சாப்பிட வேண்டும். 1 மாதம் அவங்க தொடர்ந்து உபயோகப்படுத்திய பிறகு பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம ரொம்ப அழகாக பார்க்கலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் சொல்லும்போது வயிறு நன்றாக தட்டையாவதை நாம் உணர முடியும். சர்க்கரையுடைய அளவு உடலில் கட்டுப்படுவதை நாம் பார்க்க முடியும். உடலில் மனதில் உற்சாகமான ஒரு நிலைமை இருப்பதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனுக்கும் பாரம்பரிய மருத்துவத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, மாடர்ன் மெடிசனில் ஒருத்தர் உடல் சோர்வு மனசோர்வு அப்படின்னு போகும்போது நேரடியாக உடல் சோர்வு மனசோர்வு நீக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கப்படுது. அதனால் அந்த மருந்துகளுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகமாகுது. ஆனால் அந்த நோயாளிக்கும் அதை சாப்பிடும்போது எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்கப்படுவதில்லை. ஆனால் இதே பாரம்பரிய மருத்துவத்தில் உடல் சோர்வு மனசோர்வுன்னு ஒருத்தர் வரும்போது அவர் வெளிப்படுத்துகின்ற குறிகளை கொடுத்து அவர்களுக்கு உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நோய் உருவாவதற்கான அல்லது ஒரு சிம்டம் வெளியில் தெரிவதற்கான காசு அங்கே குறையுது. அந்த மாதிரி குறையும் போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய தாக்கம், அந்த நோயுடைய தாக்கம் அளவு வேகமாக குறைந்து முழுமையாக குணமாவதை நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் உடலை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது எந்த நோய்க்குமே ரொம்ப தேவை. அதற்காக சுத்தப்படுத்துகின்ற மருந்துகளை நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளாமல் மணலிக்கீரை போன்று இருக்கக்கூடிய கீரையை ஒரு 20 மில்லி காலை ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாலே உடல் சுத்தமாகிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கின்ற இடத்தில் வெண்மை நிறமாக ஒரு திரவம் அல்லது தயிர் போல ஒரு திரவம் வெளிவருவதை நம்ம பார்க்க முடியும். இந்த திரவத்துடைய சுரப்பு அதிகமாகும் போது அடிக்கடி அவர்களுக்கு அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரதையும், அதே போல் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடங்கள் லேசாக புண்ணாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். இதற்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது அதிகப்படியான சர்க்கரையுடைய அளவு ஒரு காரணமாக இருக்கும். இதை குறைப்பதற்கு மணலிக்கீரைக்கு சக்தி உண்டு. மணலிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு 20 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரையுடைய அளவு குறைவதையும் நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக அந்த இடத்தில் கசிகின்ற வெண்மை நிறமான திரவம் மறைந்து போகிறதையும் பார்க்க முடியும். அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை பிரச்சனை, பெண்களுடைய
கருப்பை கட்டின்னு கூட இதை சொல்லலாம். வழக்கமாக ஏற்படுகின்ற ஃபைப்ராய்ட் கட்டிகளுக்கு இரத்த ஓட்டங்கள் இருக்காது. ஆனால் அந்த அடினோமயோசிஸ் சம்மந்தப்பட்ட கட்டிகளுக்கு இரத்த ஓட்டம் பல்சேஷனோடு இருக்கக்கூடிய கட்டிகள்னு இதை சொல்லுவோம். இது கேன்சர் சம்பந்தப்பட்ட கட்டியாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட மாதவிலக்கு நேரங்களில் அதிகமான உதிரப்போக்கு, மாதவிலக்கு ஏற்படுகின்ற நாட்கள் 3-5 நாட்கள் இல்லாமல் 10 நாட்கள் 15 நாட்கள் இருக்கின்ற தொந்தரவு, உடல் எடையில் கடுமையான மாற்றம், பெயின்ஃபுல் பீரியட்ஸ், ஒரு வேளை கூட செய்ய முடியாத அளவுக்கு கடுமையான வலியுடன் ஏற்படுகின்ற பிரச்சனை, இது எல்லா பிரச்சனையும் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் இந்த அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுகின்ற ஒரு வகையான கட்டி. இந்த கட்டிகளை கரைக்கக்கூடிய சக்தி இந்த மணலிக்கீரைக்கு உண்டு. பெரும்பாலும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அடினோமயோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் டயக்னோஸ் பண்ணாலே இன்றைக்கி நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து இந்த கர்ப்பப்பையை எடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அந்த அறுவை சிகிச்சை செய்து கருப்பையை எடுத்து விட்ட பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னங்கிறத பற்றி எந்த நோயாளிக்கும் சரியான ஒரு பாடத்திட்டமோ அல்லது ஒரு மருத்துவர் குறிப்புகளோ கிடையாது. எல்லாம் அவசரப்பட்டு போகிறாங்க, எடுத்துடுறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உடல் எடையில் மாற்றம், தைராய்டு சுரப்பி செயல்பாடுகளில் மாற்றம், மனநிலையில் மாற்றம், அவர்களுடைய எலும்பு சத்துடைய அடர்த்திகளில் மாற்றம்னு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுகிறது. அதனால் அடினோமயோசிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனே அறுவை சிகிச்சை செய்து கொள்ளாமல் இயற்கை முறையாக நமக்கு கிடைக்கக்கூடிய மணலிக்கீரை போன்ற பொருட்களை எடுத்துக்கொள்ளும்போது ஒரு 3 அல்லது 6 மாத காலத்திலேயே உதிரப்போக்கில் ஒரு கட்டுப்பாடு ஏற்படுவதை பார்க்கலாம். அதே போல் அவர்களுக்கு அதிகமாக ஏற்படுகின்ற வலி சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைவதை பார்க்கலாம். உதிரப்போக்கின் போது ஏற்படுகின்ற அதிகப்படியான இரத்த கட்டிகள் கிளாட்ஸ் அது வருவது குறைவதை பார்க்கலாம். வெண்மைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதை பார்க்கலாம். இது மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட காலங்களில் வர்றதுனால நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பிறப்புறுப்பு ரொம்ப வறண்டு போயிருக்கும், ட்ரை வெஜைனல் கெனால்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதை பார்க்கலாம். ஸோ மணலிக்கீரையை உபயோகப்படுத்தும் போது அடினோமயோசிஸ் கட்டியுடைய அளவில் ஒரு கணிசமான மாற்றம் 3 - 6 மாத காலத்தில் ஏற்படுவதை பார்க்கலாம். மணலிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு 20 மில்லி அல்லது மணலிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் 1 லிட்டர் தண்ணி 20 கிராம் அந்த சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை, மதியம், இரவு 3 வேளை 150 மில்லி அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு கஷாயம் இது. தேவைப்பட்டால் இதனுடைய தேனோ பனங்கற்கண்டோ ஏதோ ஒரு விஷயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த அடினோமயோசிஸ் பிரச்சனை மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த வார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரொம்ப குறிப்பாக தட்டை புழுக்கள் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷனுக்கும் சரி, அடினோமயோசிஸ்ன்னு சொல்லி கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி, அது இரண்டுத்துக்குமே இந்த மணலிக்கீரை ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி கூறி அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம்முன் வைக்கப் போகிறார் என்பதை காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் மனநலம் உள்ளவர்கள், எத்தனை மனிதர்கள் சீரான மன ஓட்டம் கொண்டவர்கள் என்று கண்டறிவது மிகவும் கடினம். ஆனால் மனப்பிறழ்வு கொண்டவர்கள் அல்லது மனச்சிதைவுக்கு ஆட்பட்டவர்கள் என்பவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறார்கள் என்று தொடர்ந்து புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நம்முடைய நவீன வாழ்க்கை முறையின் காரணமாகவும் வேறு பல பிரச்சனைகளின் காரணமாகவும் பல்வேறு விதமான மனநோய் கொண்டவர்கள் அல்லது மன அழுத்தங்கள் கொண்டவர்கள் பெருமளவுக்கு இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த மனச்சிதைவு நோய் அல்லது மனப்பிறழ்வு நோய்க்கு அல்லது மன அழுத்தம் போன்ற நோய்களுக்கு ஆட்படக்கூடியவர்கள் கணிசமாக இருக்கிறார்கள். பெருமளவிற்கு அவருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் ஒரு செய்தி, நெய்வேலி அருகே ஒரு மனநலம் குன்றிய ஒருவர் அவருடைய வீட்டிற்கு அருகே வெளியில் தெருவில் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வழியில் வந்த ஒருவர் அவரை கிண்டல் செய்யும் விதமாக லேசாக ஒரு கம்பினால் அவரை தட்டுகிறார். உடனே கோபமடைந்த அந்த மனநலம் குன்றிய மனிதர் அந்த தட்டிய நபரை கடுமையாக தாக்குகிறார். அதில் அந்த மனிதர் இறந்து விடுகிறார். உடனே இறந்தவருடைய உறவினர்கள் இந்த மனநலம் குன்றிய மனிதனுடைய வீட்டை அடித்து நொறுக்கி அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவம் என்பது அரங்கேறுகிறது.
இந்த செய்தியை பார்க்கிற போது உண்மையில் மனநலம் குன்றியவர்களுக்கான இடம் இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது? அவர்களுக்கு போதுமான அவர்கள் தங்களுடைய மனநலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக, மீட்டுக்கொள்வதற்காக இந்த அரசு, இந்த சமூகம், இந்த நாடு அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறதா என்று பார்த்தால் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த மனநலம் குன்றியவர்களுடைய பிரச்சனை என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் நம்முடைய நாட்டில் கிட்டத்தட்ட 120 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் 120 கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் எத்தனை உளவியல் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? வெறும் 5000 உளவியல் மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த 5000 பேர் தான் 120 கோடி மக்கள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் கால்வாசி பேருக்கு பல்வேறு விதமான மனநோய்கள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. 1,00,000 பேருக்கு குறைந்தது ஒரு மனநல மருத்துவராவது இருந்தால்தான் மனநல மருத்துவம் தொடர்பான ஒரு குறைந்தபட்ச தேவைகளை கூட நாம் எதிர்கொள்ள முடியும் என்று தொடர்ந்து ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் நம்முடைய நாட்டில் அப்படிப்பட்ட நிலை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மனநலம் குன்றியவர்கள் பெருமளவு தங்கக்கூடிய ஒரே மருத்துவமனையாக சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை தான் இருக்கிறது. நிறைய அரசு மருத்துவக் கல்லூரிகளோடு சேர்ந்து மனநல மருத்துவ பிரிவுகள் இருந்தாலும் கூட ஒரு 10-15 படுக்கைகள் மட்டுமே அங்கு இருக்கின்றன. இந்தியா முழுக்கவே சுமார் 25,000 படுக்கைகள் தான் மனநோயாளிகளுக்காக இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இது மிக மிக குறைவு. நிறைய நேரங்களில் மனநலம் குன்றியவர்களை வைத்து பராமரிப்பதற்கான இல்லங்கள் அல்லது மருத்துவமனைகள் இங்கே இல்லை என்பது ஒரு பெரிய அவலமான ஒரு விஷயம். அதன் காரணமாக மனநலம் குன்றியவர்களை பலர் வீடுகளிலேயே வைத்து பராமரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகிற போது அப்படி ஒரு மனநலம் குன்றியவரை வைத்து பராமரிப்பதற்கான சூழலோ அவர்களை பார்த்து கொள்வதற்கான ஒரு ஆட்களோ இல்லாத இடங்களில் இந்த மனநலம் குன்றியவர்கள் மிகப்பெரிய துயரமான சூழலை அனுபவிக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் ஒரு மனிதர் மனப்பிறவிற்கு ஆளாகிவிட்டால் அவர் இறக்கும் வரைக்கும் அவர் மனநோய் கொண்டவராக இருப்பாரோ என்கிற ஒரு அச்சம் மக்களிடம் இருக்கிறது. இதன் காரணமாக மனப்பிறழ்வு கொண்டவர்கள் அல்லது மனநோயாளிகளாக மாறியவர்கள் நிரந்தரமாக சமூகத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிப்பது என்பது ஒரு முக்கியமான கேள்வியாகி விடுகிறது. ஏனென்றால் இவ்வளவு குறைவான மனநல மருத்துவர்களும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இடங்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுக்கு பல்வேறு விதமான வன்முறைகளுக்கு இந்த மனநோய் கொண்டவர்கள் ஆளாகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நிறைய பேர் அனாதைகளாக விடப்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் குடும்பத்தினரால் கூட பராமரிக்கப்படாமல் தெருக்களில் சுற்றித் திரியக்கூடிய ஒரு அவலக்காட்சியை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் நிறைய இடங்களில் இந்த வழிபாட்டு தலங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அவர்களுடைய மனநலத்தை சரி செய்கிறோம் என்கிற பெயரில் பேய் ஓட்டுவது என்றோ அல்லது வேறு விதமான விஷயங்களின் மூலமாகவோ அவர்களை சங்கிலிகள் கட்டி போடுவது, அவர்களுக்கு பல்வேறு விதமான சித்திரவதை முறைகளை அவர்களுடைய உடலில் பிரயோகிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பல இடங்களில் நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இதன் காரணமாக இறந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள், நிரந்தர மனநோயாளிகளாக மாறிவிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். சில சமயங்களில் சொத்திற்கு ஆசைப்பட்டு அல்லது குடும்பத்தில் தாங்கள் பராமரிக்க விரும்பாத நபர்களை, அவர்களுக்கு சிறிய அளவிற்கு மனநல பிரச்சனைகள் இருந்தால் கூட அவர்கள் பைத்தியமாகிவிட்டார்கள், மனநோயாளிகளாகிவிட்டார்கள் என்று சொல்லி அவர்களை கொண்டு போய் எங்காவது சேர்த்து விடுவது, இது பரவலாக இன்றைக்கு இருக்கிறது. சில சமயங்களில் மனநல காப்பகங்களில் கூட அப்படி லஞ்சம் கொடுக்கப்பட்டு சிலர் பொய்யாக, அதாவது சிறிய பிரச்சனை இருப்பவர்கள் கூட நிரந்தர மனநோயாளிகள் போல காட்டப்பட்டு கொண்டு வந்து விட்டுவிட்டு பிறகு அவர்களை ஒருபோதும் திரும்ப அழைத்து கொள்வதில்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட முற்றாக குணமடைந்தவர்களை கூட அவர்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்ல முடியாத நிலையில் அங்கேயே தங்கிவிட்டவர்கள் இருக்கிறார்கள், அல்லது அங்கேயே சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டு கழிப்பவர்கள் இருக்கிறார்கள். அங்கும் கூட போதுமான வசதிகள் இல்லாமல் நோயாளிகள் கடுமையான துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்று தொடர்ந்து செய்திகள் வருகின்றன. இது உண்மையில் மனித குலத்திற்கு எதிரான ஒரு குற்றம் இல்லையா? மனிதர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் இல்லையா? மனநோயாளிகளும் நம்முடைய சமூகத்தின் ஒரு பகுதி தானே. அது மட்டுமல்ல, நாம் எவருமே எந்த நேரத்திலும் மனப்பிறழ்வுக்கு ஆளாகக்கூடியவர்கள் தானே என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பல கொடுமையான செய்திகள் எல்லாம் இந்த விஷயத்தில் இருக்கின்றன. அதாவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், திடீரென ஏதாவது ஒரு பிறமொழி பேசக்கூடிய ஒரு மனநலம் குன்றிய ஒருவர் தெருக்களில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவரை கேட்டால் அவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்றோ அல்லது அவருடைய பெயரோ அவருடைய முகவரியோ எதுவுமே அவருக்கு தெரியாது.
அப்படி என்றால் ஒரு கேள்வி வருகிறது, இவர் எப்படி இந்த இடத்திற்கு வர முடியும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. கொடுமையான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், நிறைய பேர், அதாவது நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு மனநலம் குன்றியவர் இருக்கிறார் என்றால் அவரை என்ன செய்வது என்று தெரியாமல் அவரை ஏதாவது ஒரு லாரியில் ஏற்றி, சரக்கு லாரிகளில் ஏற்றி அந்த டிரைவருக்கு பணம் கொடுத்து எங்காவது தொலைதூரத்தில் இறக்கி விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்படி அவர்கள் எங்கோ கொண்டு போய் அவர்களை எங்காவது இந்த தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் இறக்கிவிட்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அவர்கள் பிழைப்பிற்காக பிறகு பிச்சை எடுத்துக்கொண்டு தெருக்களில் சுற்றக்கூடிய அவலக்காட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. நிறைய பேர் விபத்துகளில் சிக்கி இறந்து போகிற காட்சிகள் இருக்கின்றன. இதை நாம் எப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளப் போகிறோம்? நமக்கு இதில் அரசிற்கு ஒரு பொறுப்பு இல்லையா? மக்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறைய பேர் இது போன்ற விஷயங்களுக்கு, பெண்கள் இப்படி மனப்பிறழ்வு கொண்டவர்களாக இருந்தால் அவர்கள் பலராலும் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு சூழலையும் கூட நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இது உண்மையில் நாம் மனநோய் தொடர்பாக, மனப்பிறழ்வு கொண்டவர்கள் தொடர்பாக நாம் பெருமளவிற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். வீடுகளில் வைத்து பராமரிக்க முடியாதவர்களுக்கு சமூகம் ஒரு பராமரிப்பை அளிக்க வேண்டும், அரசு ஒரு பராமரிப்பை அளிக்க வேண்டும். அதே போல் தெருக்களில் சுற்றி தெரியக்கூடிய மனநலம் பிறந்தவர்களை நாம் மீட்டு அவர்களை அதற்கான முகாம்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அத்தகைய முகாம்களை நாம் அதிகரிக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த மனித விரோத தன்மையினுடைய விளைவுகளிலிருந்து மனநலம் குன்றியவர்களை காக்க முடியும். நிச்சயமாக அவர்களுக்கும் வாழ்வதற்கு ஒரு உரிமை இருக்கிறது, அவர்களுக்கும் சேர்ந்தது தான் இந்த பூமி. அப்படி இருக்கிற போது ஒரு சமூகம் அவர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அதைவிட வருத்தமான ஒரு விஷயம், அதைவிட ஒரு அவலமான விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. எல்லோரும் வாழ்வோம், எல்லோருக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது என்கிற அடிப்படையில் மனநலம் குன்றியவர்களை அரவணைப்பதும் பாதுகாப்பதும் நம் அனைவரினுடைய கடமை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விருந்தினர் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்முடன் நிகழ்ச்சியில் உரையாட இருப்பது இந்தியன் வங்கி அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் திரு பாஸ்கர் அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வங்கிகள் வேலை நிறுத்தம் என்ற உடனே பொதுமக்களுக்கு பொதுவாகவே என்னது வங்கிகள் எதற்காக வேலை நிறுத்தம் செய்கிறார்கள், நமக்கு அன்றாடம் வங்கிகளின் தேவை இருக்கிறதே, எதற்காக இந்த வேலை நிறுத்தம் என்று யோசிப்பார்கள். பொதுவாக சொல்லுங்க, வங்கிகளை பொறுத்தவரை இன்றைக்கு வங்கிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இன்றைக்கு உங்களுடைய வேலை நிறுத்தத்தில் நீங்கள் முக்கியமாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்னு சொல்லுங்க. வங்கிகளை பொறுத்தவரையில் வங்கி ஊழியர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து பல்லாண்டு காலமாக, அதாவது வங்கித்துறையில் 1990 இந்திய பெருநாட்டில் பொருளாதார கொள்கைகள், புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட்ட பிறகு அந்த 90களிலிருந்தே வங்கித்துறையிலே சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் அன்றைக்கிருந்த அரசாங்கம் நரசிம்மம் குழு என்ற பெயரிலே நரசிம்மம் குழு 1, அதற்கு பின்னர் மீண்டும் நரசிம்மம் குழு 2 என்ற பெயரிலே 2 குழுக்களை அமைத்து அந்த குழுக்களுடைய அறிக்கையின் அடிப்படையிலே வங்கிகளை இணைக்க வேண்டும், இந்திய பெருநாட்டிற்கு இத்தனை வங்கிகள் தேவையில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 1990களில் இருந்த இந்த அரசாங்கத்தினுடைய முடிவு வங்கிகள் மீது திணிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுது நாங்கள் தொடர்ந்து போராடிய காரணத்தினால தான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த முயற்சியிலே இந்த அரசாங்கம் வெற்றி பெற முடியவில்லை. அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது ஐக்கிய முன்னணி கூட்டணி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதற்கு இடையிலே இருந்த பல்வேறு அரசாங்கங்களும் இந்த முயற்சியிலே தங்கள் தோல்வியைத்தான் தழுவினார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனேயே ஜனவரி மாதம் 2015 ஒரு கியான் சங்கம் 1 என்ற பெயரிலே ஒரு கூட்டத்தை கூட்டி, அது பொதுத்துறை வங்கிகளுக்காகவே ஒரு கூட்டத்தை கூட்டி, அந்த கூட்டத்திலே அவர்கள் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே வங்கித்துறையிலே சீர்திருத்தங்கள் என்பது மிக விரைவாக அமல்படுத்தப்பட வேண்டும், வங்கியிலே இணைப்பு என்பதை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக வங்கிகளுக்கு இணைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு ஆகஸ்ட் 2015 இந்திரதனுஷ் என்ற ஒரு கூட்டத்தை கூட்டி, அந்த கூட்டத்திலும் இதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கப்பட்டது இந்த தீர்மானங்களுக்கு. மறுபடியும் மார்ச் மாதம் 2016 இந்திரதனுஷ் 2 என்ற கூட்டத்தை கூட்டி, கியான் சங்கம் 2 என்ற கூட்டத்தை கூட்டி, அதிலே மேலும் பல தீர்மானங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து இதை எதிர்த்து வருகின்றோம்.
வங்கி ஊழியர்களை பொறுத்தவரையிலே வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகிறோம் என்றால் நாங்கள் எங்களுடைய ஒரு நாள் ஊதியத்தை இழந்து தியாகம் செய்து தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த இன்றைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய துணை வங்கிகளே இன்றைக்கு வேலைநிறுத்தம் நடைபெறுகின்றது. நாளை 13ஆம் தேதி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா துணை வங்கிகளில் மட்டுமல்லாது நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து வங்கி ஊழியர்களும் அதிகாரிகளும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், வேலை செய்ய இருக்கிறார்கள். இப்படி நாங்கள் செய்கின்ற இந்த போராட்டம் என்பது எங்களுக்கு ஊதிய உயர்வு கோரியோ அல்லது எங்களுக்கு பல சலுகைகளை நிர்வாகங்கள் தர வேண்டும் என்று கூறிய நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் எங்களுடைய ஊதியத்தை தொடர்ந்து இந்த தியாகத்தை செய்து இந்த வேலைநிறுத்தம் செய்கிறோம். அதற்கு காரணம் சமுதாயத்திற்கு வங்கி ஊழியர்கள் ஆற்ற வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. அந்த கடமை என்னவென்று கேட்டோம்னால் 1969 நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் இன்றைக்கு பொதுத்துறை வங்கிகளாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நாடு பல முன்னேற்றங்களை பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது பசுமை புரட்சியாக இருக்கலாம், மேன்மை புரட்சியாக இருக்கலாம், தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம். எந்த ஒரு வளர்ச்சியும் 1969க்கு பிறகு இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கிறதற்கு காரணம் வங்கிகள் தங்களுடைய சமுதாய பொறுப்பினை ஆற்றிய காரணம்தான். அதற்கு வங்கி ஊழியர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து துணை நின்றிருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கம் அவர்கள் தங்களுடைய ஜன்தன் யோஜனா என்ற பெயரிலே நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு கணக்குகள் துவக்கப்படும் சொன்ன பொழுது அதிலே நேரம் காலம் பாராது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வங்கி ஊழியர்களும் அதிகாரிகளும் செயலாற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு கோடிக்கணக்கில் ஜன்தன் யோஜனாக்களில் கணக்கு துவக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு சலுகைகள் அந்த கணக்குகள் மூலமாக அடித்தட்டு மக்களுக்கு மத்திய அரசாங்கம் வழங்க முடிகிறது. சரி, இப்போ மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு நேரடி தொடர்பு வங்கிகளுக்கு தான் இருக்குது. அதே சமயத்துல நாட்டின் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான பங்காற்றுகிறது வங்கிகள் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது வங்கிகளின் முக்கியத்துவம் என்ன என்பது அரசாங்கம் உணராத ஒரு விஷயமான்னு சொல்லுங்க. நிர்வாக சீர்திருத்தம் என்று வரும் பொழுது கண்டிப்பாக அது இரண்டு தரப்பு நியாயங்களையும் பார்த்தாக வேண்டும். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. உங்களுடைய கோரிக்கைகளும் அவர்களுடைய தேவைகளும் எந்த இடத்துல, அரசாங்கத்தின் தேவைகளும் எந்த இடத்துல மாறுபடுகிறதுன்னு சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிர்வாக சீர்திருத்தத்தை என்றைக்குமே எதிர்க்க மாட்டோம். நாங்களே கோரி வருகின்றோம். பெரிய நிர்வாக சீர்திருத்தங்கள் வேண்டும். வங்கியினுடைய நிர்வாகங்களுக்கு மத்திய அரசுடைய தலையீடு இல்லாத ஒரு சுதந்திரமான செயலாற்றக்கூடிய அவர்களுக்கு நிலைமை ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். எங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க சொல்கிறது ஆட்சியாளர்கள் 27 வங்கிகள் தேவையில்லை, உலக அளவில் போட்டியிடக்கூடிய அளவிற்கு 6 வங்கிகள் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளையும் ஒரே வங்கியாக இணைத்தால் கூட நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய 50 பெரிய வங்கிகளில் ஒரு வங்கியாக வர முடியாது. உலக வங்கிகளோடு நாம் அந்த தரத்தில் நாம் இருக்கின்ற அவசியமே நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது நம்முடைய நாட்டு மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அளவிலே நம்முடைய வங்கிகள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த வங்கிகள் அதிக அளவிலே தங்களுடைய கிளைகளை கிராமப்புறங்களிலே துவக்க வேண்டும். கிராமப்புறங்களில் சென்று அங்கே கணக்கு இல்லாத மக்களுக்கு கணக்கு துவக்கி அவர்களுக்கு நம்முடைய வங்கி பணிய சேவையை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய முக்கியமான தேவையை தவிர நமக்கு வேர்ல்டு லெவலில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வங்கியாகவோ 6 வங்கியாகவோ 5 வங்கியாக மாற வேண்டும் அவசியமே இல்லை. இதுதான் எங்களுடைய கருத்து மாறுபாடு. நம்மை பொறுத்தவரையில் இப்போ எடுத்துக்கொண்டீங்கன்னா நாம் வங்கியில் டெபாசிட் பொதுமக்களுடைய சேமிப்பு என்பது 75% இருக்கிறது. இந்த சேமிப்புக்கு நாம் தருகின்ற வட்டி என்பது இன்றைக்கு மிக குறைந்திருக்கின்றது. ஒரு காலத்தில் 10% இருந்த வட்டி இன்றைக்கு 7.5% குறைந்து விட்டது. இந்த நிலையில் ஓய்வு பெற்றவர்கள் அடித்தட்டு மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் இந்த நாட்டிலே கடன் வங்கிகள் வழங்குகின்ற கடனுக்கு வட்டி அதிகமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் இவர்கள் டெபாசிட் இருக்கக்கூடிய வைப்பு தொகைக்கு கொடுக்கக்கூடிய வட்டி அதிகமாக இருக்கிறது. எனவே அதை குறைக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் ஏற்கனவே உள்ளது குறைந்திருக்க சொன்னால் அது மேலும் குறைக்க வேண்டும். காரணம் அவர்கள் இந்த நாட்டில் பெரும் முதலைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் கொடுக்கின்ற கடனுக்கு வட்டியை குறைக்கத்தான் முயற்சி செய்கிறார் தவிர பொதுமக்களுக்கு வட்டியை அதிகமாக தர எண்ணத்தே இந்த ஆட்சி இல்லை. அதான் பிரதமர் நிதியமைச்சர் இப்படி கூறுகின்ற பொழுது நேற்றைக்கு ரிசர்வ் பேங்க் கவர்னர் திரு ரகுராம் ராஜன் அவர்கள் பேசுகின்றார்கள். இந்த நாட்டிலே கடனுக்கு வட்டியை குறைக்கக்கூடாது, மாறாக சேமிப்புக்கு அதிக வட்டியை தர வேண்டும். ஸோ இந்த நாட்டினுடைய நிதிநிலையை மேற்பார்வையிடுகின்ற ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் கூறுகின்றார் வட்டி வீதத்தை டெபாசிட்டிற்கு அதிகரிக்க வேண்டும் என்று. ஆனால் நிதியமைச்சர் கூறுகின்றார் கடனுக்கு வட்டியை குறைக்க வேண்டும் என்று. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பொதுமக்களுக்கு நாம் மிக அதிகமான அளவிலே சேவையை அளிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு உரிய சலுகைகளை அதிகப்படுத்த வேண்டும்.
அந்த சலுகைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் வங்கித்துறை இன்னும் மேன்மேலும் விரிவாக்கப்பட வேண்டும். மேன்மேலும் விரிவாக்கப்படுவதன் மூலமாகத்தான் வங்கி கிளைகளை அதிகமாக நாம் துவக்கினால் நிச்சயமாக இந்த நாட்டிலே இன்றைக்கு கணக்கில்லாதவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு கடன் இன்றைக்கு வங்கித்துறை எடுத்துக்கொண்ட வேணால் பொதுத்துறை வங்கிகள் மிக அதிக அளவிலே சேவை செய்கின்றன. நம்ம குறிப்பாக கல்வி கடன் எடுத்துக்கொள்ள வேணால் கல்வி கடன் என்பது கடந்த 10 ஆண்டுகளாக மிகவும் இந்தியாவில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்திய அளவிலே மிக அதிகமான மாணவர்கள் உயர்கல்வி பெற முடியாது இருக்கின்றால் அதற்கு காரணம் வங்கிகள் வழங்கிய கடன் தான். சரி, இப்போ பொதுமக்கள் எப்பவுமே வங்கியை மிகப்பெரிய அளவில் நம்பி இருக்கிறாங்க. பொதுவா வங்கிகளில் எத்தனை வகை இருக்கிறது? இப்போ நீங்க பொதுத்துறை வங்கிகள் அப்படின்றீங்க, வெளிநாடுகளிலிருந்தும் கூட வங்கிகள் இங்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வங்கிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இந்த பொதுத்துறை வங்கிகளை ஒன்றாக இணைப்பதன் மூலம் அரசு என்ன செய்ய நினைக்கிறது அப்படின்னு சொல்லி வங்கித்துறையில் இன்னைக்கு பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு, அயல்நாட்டு வங்கிகள் இருக்குது. இது அரசாங்கத்தினுடைய திட்டம்லாம் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பொதுத்துறை வங்கிகளை இணைப்புங்கிற பெயரில் 5-6 வங்கிகளாக குறைத்து இறுதியில் அந்த வங்கிகளை தனியார் மயமாக்கணுங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தனியார் மயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய அவர்களுடைய ஒரு ட்ராக் ரெக்கார்டை பார்த்தோம்னாக்கா, இன்றைக்கி எந்த ஒரு அரசாங்கத்துடைய திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதில் பொதுத்துறை வங்கிகள் ஆற்றிய பங்கு தான் பெரும்பான்மையான பங்கு. இன்றைக்கி ஜன்தன் யோஜனா துவக்கப்பட்ட கணக்கு துவங்கியதாக இருக்கட்டும், அதற்கு முன்னர் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி என்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்த வங்கிகள் தான் அதிகமான சேவையாற்றுங்க. இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப் குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேணால் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் த்ரூ அவுட் இந்தியாவில், அது குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் எடுத்தோம்னாக்கா மிக அதிகமான அளவில் வங்கிகள் கடன் வழங்கியிருக்கின்றனால் அதில் தனியார் வங்கிகளுடைய பங்கு நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு தான். இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கிறது 40% கொடுக்கணும், அதில் 18% அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்கணும் என்றெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன நாட்டில். இதையெல்லாம் செய்திருக்கிறது பார்த்திங்கனாக்கா பொதுத்துறை வங்கிகள் தான். தனியார் வங்கிகள் இது செய்யவே இல்லை. அவங்கள யாரும் கேட்கவும் முடியாது. தனியார் வங்கிகளே செய்யவில்லை என்றால் அயல்நாட்டு வங்கிகள் எதையும் செய்ய போகிறதே கிடையாது. அவங்களுக்கு லாபம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இதையெல்லாம் நம்ம தனியார் மயமாக்கினாலோ அல்லது இந்த வங்கிகள் இணைப்புங்கிற பேரில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஆட்குறைப்பு நடக்கும், கிளைகள் மூடல் நடக்கப் போகின்றன. கிளைகள் மூடல் நடக்கப் போகிறது. நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பார்த்துருக்கோம். பல்வேறு இந்த காலகட்டங்களில் நியூ பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் வங்கியோடு இணைக்கப்பட்டது. பல்வேறு வங்கிகள் இணைக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் பார்த்து என்ன கேட்டால் ஆட்குறைப்பு, கிளைகள் மூடல். இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் அசோசியேட் பேங்க்ஸ் 5 பேங்க் மூட வேண்டும் என்று இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. 17th May 17ஆம் தேதி மே மாதம் அவங்க ஒரு போர்டு மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னோம்னாக்கா அஜெண்டா பேப்பர்ஸ் முன்னாடியே கொடுப்பாங்க இயக்குநர்களுக்கு. ஆனால் இந்த 17th May அன்னைக்கு போர்டு மீட்டிங் அசோசியேட் பேங்க்ஸை கூட்டி அதில் எந்த விதமான அஜெண்டா பேப்பர்லேயும் முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென்று டேபிள் அஜெண்டாவாக இந்த தீர்மானத்தை கொண்டு 5 அசோசியேட் பேங்க்ஸும் ஒரே நாளில் முடிவெடுத்தார்கள், நாங்கள் ஸ்டேட் வங்கியோடு இணைகிறோம் என்று. அன்றைக்கு மதியமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போர்டு மீட்டிங்கில் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் அதற்கு ஒப்புதல் அளித்து விட்டார்கள். இன்றைக்கு அதற்கான பணி துவங்கிவிட்டது. அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் திருமதி அருமதி பட்டாச்சார்யா சொல்கிறார்கள், மார்ச் 31, 2017 கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டாகத்தான் வரும், ஒரே பேலன்ஸ் ஷீட்டாக வரும்னு சொல்லுது. ஸோ இந்த அளவிற்கு வேலை துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வங்கி ஊழியர்கள் இது போன்ற 1 நாள் 2 நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்யும் பொழுது உங்களுடைய உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்த முடிகிறதான்னு சொல்லுங்க. 2வது, பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஏன் உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை அல்லது தீர்க்க முடியவில்லை? அது அப்படி சொல்ல முடியாது. என்ன கேட்டீங்கன்னாக்கா, 18ஆம் தேதி ஜூன் மாதம் கூட நாங்கள் பாரத நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களை சந்தித்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றோம். 17th May இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட உடனே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அசோசியேட் பேங்க் ஊழியர்களும் அதிகாரிகளும் 20ஆம் தேதி மே மாதம் ஒரு நாள் அடையாள வேலை நடத்தினார்கள். அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பினை அரசாங்கத்திற்கு வங்கி நிர்வாகம் தெரிவித்தோம். அவர்கள் எந்த விதமான பதிலும் கிடைக்காத காரணத்தினால இன்றைக்கு 12th and 13th வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கின்றோம். இந்த வேலைநிறுத்த அறிவிப்பிற்கு பிறகு சென்ட்ரல் லேபர் கமிஷனரும் எங்களை அழைத்து பேசினார்கள். அந்த கூட்டத்திலே மத்திய அரசாங்கமும் சரி, இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனும் சரி, அல்லது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் அசோசியேஷனுடைய அசோசியேட் பேங்க் நிர்வாகத்தும் சரி, எங்களுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் என்று தான் சொன்னார்கள். தவிர எங்களுடைய கோரிக்கைகள் மீது அவர்கள் தங்களுடைய தீர்மானத்தையோ முடிவையோ எதையும் தெரிவிக்கவில்லை. அதனால் எங்களுக்கு வேறு வழியின்றி தான் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் நடத்துகிற போராட்டம் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. மாறாக மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது, இந்த வங்கிகளுடைய சேவை அவருக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய ஊதியத்தை இழந்து போராடுகின்றோம். அதனால் நாங்கள் மக்களுக்கு எதிரான போராட்டமே கிடையாது. இது 1 நாள் 2 நாள் வேலைத்தில் நாங்கள் எதையுமா சாதிக்க முடியாது என்பது சரிதான்.
ஆனால் பாரத நிதியமைச்சர் கூட நாங்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது அவர் சொன்னது, இல்லை இது நாட்டுக்கு தேவையான ஒன்றுதான் கூறுகிறாரே தவிர எங்களுடைய கருத்துக்களில் இருக்கக்கூடிய நியாயத்தை அவர் பரிசீலிப்பதாக கூறவே இல்லை. அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லாத காரணம் நாங்கள் போராட்டம் எடுக்கின்றோம். இப்பொழுது இது 2 சங்கங்கள் இணைந்து நடத்துகின்ற போராட்டமாக இருக்கின்றது. வருகின்ற 27ஆம் தேதி நாடு முழுவதும் ஒரு நாள் வேலை திறப்பிருந்தது. அந்த வேலை திட்டத்திலே அனைத்து வங்கி ஊழியர்களும் அதிகாரிகளும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். சரி, இப்போ வேலை நிறுத்தம் இது தவிர வேறு வழி இல்லை, அதனால் தான் வேலை நிறுத்தத்தில் இறங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தது, பொதுவாகவே ஒரு காலத்தில் வங்கி ஊழியர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்தது, நல்ல ஒரு நிலையான வேலை என்ற ஒரு எண்ணமும் இருந்தது. இன்றைக்கு வங்கி ஊழியர்கள் பணிச்சுமை இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அவர்களுக்கான ஊதியமும் குறைவாக இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அது பற்றி சொல்லுங்க, அது உண்மைதானா? எந்த அளவுக்கு வங்கி ஊழியர்கள் பணி அப்படின்றது இன்றைக்கு மக்கள் பார்வையில் எப்படி இருக்கு? நீங்கள் சொல்கிறது 100%, 110% உண்மையான ஒன்று. நான் 1970 வங்கியில் சேர்ந்தவன். அன்றைக்கு வங்கித்துறையில் சேர்கிற பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருந்தது. சமூகத்தில் வங்கி பேங்க் எம்ப்ளாயினால ஒரு ரெஸ்பெக்ட். அவர் கிளார்க்காக குமாஸ்தாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அன்றைக்கி நாங்களாம் செரும்பு சொல்லுவாங்க, மேரேஜ் மார்க்கெட்டில் உன்னுடைய ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு என்று சொல்வார்கள். அது உண்மையான ஒரு நிலமாக இருந்தது. நாங்கள் 1970களிலே 80களிலே ஊதிய உயர்வு கேட்டு போராடுகின்ற பொழுது அன்றைக்கு பாரத சுப்பிரமணியம் அவர்கள் பேங்க் எம்ப்ளாயிஸ் ஆர் ஐவேஜ் ஐலண்டர்ஸ் சிஏ பாவர்த்தின்னு சொல்லுவார். ஆனால் அன்றைக்கு அது அதிக சம்பளம் நாங்கள் வாங்கலை. இருந்தாலும் ஏனைய துறைகளையோடு ஒப்பிடுகின்ற பொழுது வங்கித்துறையில் ஊதியம் அதிகமாக இருந்தது அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு அதுக்கு காரணம் நாங்கள் போராடி எங்களுடைய உரிமைகளை பெற்று வந்தோம். ஆனால் இன்றைக்கு நிலைமை முற்றிலுமாக மாறிவிட்டது. வங்கித்துறையில் இயந்திரமயமாக்கப்பட்ட பிறகு வங்கித்துறையில் வங்கிகள் இயந்திரங்கள் வங்கி ஊழியர்கள் பணியை செய்கின்ற காரணத்தினால ஊழியர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஊதிய உயர்வு தேவையில்லை, ஊழியர்களை குறைக்க வேண்டுமென்றால் இந்த அரசாங்கமும் நிர்வாகமும் முடிவு செய்கிறார்கள். எங்களை பொறுத்தவர்கள் இயந்திரமயமாக்கப்பட்டாலும் அந்த இயந்திரத்தை ஆப்ரேட் செய்வதற்கு ஆட்கள் வேண்டும். அது நாங்கள் தான் செய்ய முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தது, டிசம்பர் மாதத்தில் வெள்ளம் வந்தது. தமிழ்நாடு அரசாங்கம் அந்த வெள்ள நிவாரண நிதியை வங்கி கணக்கீடு மூலமாக கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்ட அன்றைக்கே ஆயிரக்கணக்கில் வங்கி கிளைகளில் மக்கள் குவிந்தார்கள் தங்களுடைய 5000 ரூபாய் அவர்கள் பெறுவதற்காக. நாங்கள் எந்த விதமான நேர பாகுபாடு இல்லாமல் நாங்கள் பணியாற்றி அன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்றைக்கே பணத்தை கொடுத்து அனுப்பணும். இன்னும் சொல்ல போனால் சிலருடைய கணக்குகளை அரசாங்கம் வரவு வைக்கவில்லை. அவர்கள் அரசாங்கத்திடம் கேட்பதற்கு பதிலாக பேங்க் எம்ப்ளாயி தான் கேட்டாங்க, நீ ஏன் என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு சொல்கிறேன், நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டெல்லாம் போட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு நிலைமையில் இருக்கும்போது நாங்கள் அவர்களையும் திருப்திப்படுத்தி நாங்கள் சேவை செய்திருக்கின்றோம். எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பது நோக்கமல்ல. இந்த வங்கிகள் அவர்களுக்கு தொடர்ந்து இது போன்ற சேவை ஆற்ற வேண்டுமானால் அவைகள் பொதுத்துறையில் இருந்தால் மட்டுமே அது முடியும் என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. சரி, நீங்க சொல்வது ஒரு விதத்துல சரியா இருந்தா கூட அன்றைக்கு வங்கிகளுக்கு இருந்த முகமும் இன்றைக்கு வங்கிகளின் முகமும் மாறி இருக்கிறது. பணத்தை போடுவதற்கும் சரி எடுப்பதற்கும் சரி பொதுமக்கள் நேரடியாக வரக்கூடிய ஒரு நேரடி தொடர்பு இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. அவங்க ஊதியம் நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துருது, ஏடிஎம்ல இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அவர்களுக்கான அந்த நேரடி தேவை, நேரடி தொடர்பு குறைந்திருக்கிறதே. அது ஒரு காலத்தின் கட்டாயம் தானே நிர்வாக சீர்திருத்தம். அதை நீங்க எந்த அளவுக்கு எதிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாங்கள் அதெல்லாம் எதிர்க்கவே இல்லைங்க. நாங்கள் அதையெல்லாம் எதிர்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே வங்கித்துறையில் தான் ஊழியர்களும் நிர்வாகமும் இணைந்து ஒப்பந்தம் போட்டு இயந்திரங்களை கொண்டு வந்தனர். நாங்கள் காலத்தின் தேவையை உணர்ந்து தான் இதெல்லாம் இயந்திரங்கள் தேவை. நாங்கள் ஒரு டாக்மெட்டிக் ஒரு பிரின்சிபிள்டு அப்ரோச் வைத்துக்கிட்டு நாங்கள் இந்த இயந்திரங்களை எதிர்க்கிறோம் சொல்லியிருக்கலாம். நாங்கள் இயந்திரங்களை எதிர்க்கவில்லை. மாறாக இயந்திரங்கள் வங்கித்துறையில் வருவதற்கு ஒப்பந்தம் போட்டவர்கள் தான் நாங்கள் எதிர்க்கலை. அதே போன்று இன்றைக்கு பல்வேறு வசதிகள் இருக்கின்ற பொதுமக்களுக்கு தங்களுடைய பணத்தை பெற்றுக்கொள்ள ஏடிஎம் இருக்கிறது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்து கொள்ளலாம், எல்லாமே இருக்கின்றன. ஆனால் இதையும் மீறி இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எவ்வளவு இயந்திரங்கள் இருந்தாலும் பேங்க்குக்கு நேராக போய் கவுண்டரில் இருக்கக்கூடிய அந்த கிளார்க்கிட்டையோ இல்லை ஆஃபீஸர்கிட்டையோ, ஹலோ அவ்வாரியோ எப்படி இருக்குது, என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் வெளியில் நாங்கள் மிஷின் வச்சுருக்கிறோம், பாஸ்புக் என்ட்ரி போட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாஸ்புக்கில் தங்களுடைய என்ட்ரியை பதிவு செய்வதற்கு அவர்கள் நேராக உள்ளதான் வருவாங்க. நாங்கள் அங்கே போய் போட்டுங்க சொன்னால், இல்லை போட்டு கொடுங்க சார் ஒரு சார். எனக்கு என்ன ஏனென்று கேட்டீங்கன்னால், அந்த தொடர்பு வங்கி அதிகாரிக்கும்
தனக்கும் உள்ள தொடர்பு என்றைக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இன்றைய பொதுமக்களும் இருக்கிறது. அதனால் இது வங்கித்துறை நம்ம அந்த அளவுக்கு தனியார் மயமாக்கிட்டு இன்றைக்கு நிறைய தனியார் வங்கிகள் இருக்கின்றன. அந்த வங்கிகளுக்குள்ளே நம்ம போகவே முடியாது. உள்ளே போய் டிரான்சாக்ட் பண்ணணும்னு சொன்னாக்கா நீங்கள் பணம் கட்டணும், வில் பி சார்ஜ்டு. இன்றைக்கி அந்த நிலைமை பொதுத்துறை வங்கிகள் இல்லை. ஆனால் அந்த நிலைமை வரக்கூடிய ஒரு நிலைமையை தான் இன்றைக்கு அரசாங்கம் உருவாக்க பார்க்கிறது. பொதுத்துறை வங்கிகளுக்கும் தனியார் வங்கிகளுக்கும் இத்தனை வேறுபாடு இருக்கிறது. பொதுத்துறை வங்கிகள் அளிக்கக்கூடிய சேவையை கண்டிப்பா தனியார் வங்கிகள் அளிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கை என்பது அல்லது தனியார் மயமாக்க கூடாது என்ற எதிர்ப்பு நியாயமாகப்படுகிறது. நியாயப்படி பார்த்தா உங்களுடைய வேலை நிறுத்தம் என்பது ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டமாக இருந்தால் மட்டுமே அரசாங்கம் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அல்லது பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அது போன்ற ஒரு நிலை ஏற்படுமா அப்படின்னு சொல்லுங்க. இந்த 27ஆம் தேதி ஆல் யுனைடெட் ஃபார்ம் பேங்க் ஸ்ட்ரைக், 1 டே ஸ்ட்ரைக் இருக்குது. 13th அன்னைக்கு எங்களுடைய 2 தொழிற்சங்களுடைய போராட்டம் முடிவெட்டதுக்கு பிறகு எங்களுடைய 2 தொழிற்சங்கங்களுடைய சென்ட்ரல் கமிட்டி மத்திய குழு ஜாயிண்ட் மீட்டிங் இன்னும் 15 நாட்களில் ஹைதராபாத்தில் நடைபெறவிருக்கின்றது. அந்த கூட்டத்தில் நாங்கள் நிச்சயமாக காலவரையற்ற வேலைநிறுத்த முடிவை கூட எடுப்போம். எங்களை பொறுத்தவரையில் வங்கிகள் நாட்டினுடைய நலன் கருதி, பொதுமக்களின் நலன் கருதி இணைக்கப்படக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இணைப்பினால் எங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. வேண்டுமானால் எங்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம். இடமாற்றம் என்பது வங்கித்துறையில் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒன்று தான். அதனால் எங்களுக்கு அது புதியதாக ஒன்றும் கிடையாது. பெயர் மாற்றம் ஏற்படலாம். எங்களுடைய வங்கி இன்னொரு வங்கியாக மாறலாம் பெயர், அல்லது எங்களுடைய வங்கியோடு சில வங்கிகள் இணையலாம். அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்தவரையில் இதன் மூலமாக வங்கித்துறையிலே பிற்காலத்தில் வேலை வாய்ப்பு என்பது நிச்சயமாக இல்லாமல் போய்விடும். படித்த எண்ணற்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வங்கித்துறையில் ஏற்படுகின்ற ஒரு வேலை வாய்ப்பு என்பது இல்லாமல் போய்விடும். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு கிளைகள் மூடல், ஆட்குறைப்பு ஏற்படும். இதையெல்லாம் தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர எங்களை பொறுத்தவரையில் இந்த இணைப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் ஒரு நாள் வேலைநிறுத்தத்தில் இந்த வெற்றியை அடைய முடியாது என்று. நிச்சயமாக நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நல்ல ஒரு முடிவை விரைவில் எடுப்போம். அடுத்தது கடைசியா இன்றைக்கு வங்கிகளின் நிலை என்று பார்க்கும் பொழுது வாரா கடன்கள் வங்கிகளுக்கு ஒவ்வொரு வங்கிக்குமே பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கிறது. அதற்கு வங்கிகள் என்ன முயற்சியை முன்னெடுக்கின்றன? இது தொடர்பாக அரசுக்கும் வங்கிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. வங்கிகளின் வளர்ச்சிக்கு இதுதானே மிகப்பெரிய தடையா இருக்கு. இதுதான் நாட்டில் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை. வங்கித்துறையில் மக்கள் முன்பாகவும் அரசாங்கம் முன்பாகவும் நிர்வாகங்களின் முன்பாகவும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை வங்கிகளுடைய வாராக்கடன். நாங்கள் இந்த வாராக்கடன்களை பற்றி பல ஆண்டுகளாக நிர்வாகம் சொல்லி வருகின்றோம். ஆனால் எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அதை கட்டுப்படுத்த. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தாக்கீதினுடைய அடிப்படையில் 31/3/2017க்குள்ளாக எல்லா வங்கிகளிலும் தங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை க்ளீன் செஞ்சிடணும். அதாவது வராத கடன்களை மிகவும் சரியாக துல்லியமாக கணக்கிட்டு இதெல்லாம் வராத கடன்கள் என்று நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 4 குவார்ட்டர்களாக நம்முடைய வாராக்கடன்கள் அதிகரித்து வருகின்றன. 31/3/2016 படி, அதாவது 2016 அன்று நம்முடைய இந்தியன் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அரசாங்கம் ரிலீஸ் ஆன ரிப்போர்ட்டின்படி 560,000 கோடி ரூபாய் வாராத கடன்கள் இருக்கின்றன வங்கித்துறையில். ஏறத்தாழ 3 லட்சம் கோடி ரூபாய்கள் ரீஸ்ட்ரக்சர்டு அட்வான்ஸ் என்ற பெயரில் அதுவும் வராத கடன். ஸோ ஏறத்தாழ 9 லட்சம் கோடி ரூபாய் அரசாங்கமே ஒப்புக்கொண்டுள்ள ஒரு தொகை வராத கடன்கள். இந்த வராத கடன்களிலே தர வேண்டியது பார்த்தீங்கன்னாக்க ஏறத்தாழ ஒரு 10 குரூப் மட்டுமே 75% ஆஃப் திஸ் 9 lakhs crores வராத கடனாக வச்சுருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய குரூப்புங்க. ஜிவிஆர் குரூப்பு, வேதாந்தம் குரூப்பு, வீடியோகான் குரூப்பு, ரிலையன்ஸ் குரூப்பு என்ற பல்வேறு பெரிய நிறுவனங்கள் வராத கடன் செலுத்துகிறார்கள். இவங்க பணத்தை விஜய் மல்லையா போன்றவர்கள் இன்றைக்கு நாட்டில் 9,000 கோடி ரூபாய் கடனாக பெற்றுக்கொண்டு அவர் நாட்டை விட்டு போயிட்டார். அது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் ஒன்லி விஜய் மல்லையா கேஸ். இது மாதிரி நிறைய எண்ணற்ற கோடிக்கணக்கான ரூபாயில் வராத கடன் இருக்கின்றன. இந்த வராத கடன்களை வசூலிக்க வேண்டும், அதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகின்றோம். ஆனால் அரசாங்கம் அதை செய்வதற்கு பதிலாக இணைப்பு என்ற பெயரிலே மக்களை திசை திருப்புகின்ற நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இணைப்பு என்கிற பேரில் இந்த வராத கடன்கள் நிச்சயமாக வசூலிக்கப்படும். ஏன்னா இன்றைக்கி எடுத்திங்கனாக்கா 31/3/2016க்கு 1,85,000 crore அவங்க ப்ரொவிஷன் செய்திருக்காங்க இந்த வராத கடன்களுக்கு. இதன் காரணமாக வங்கிகளுடைய நிகர நஷ்டம் 20,950 கோடி ரூபாய். ஆனால் எங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் கோடி இருக்குது. இருந்தாலும் இந்த ப்ரொவிஷனிங் ஃபார் பேட் டெட்ஸ், ரைட் ஆஃப்ஸ், இதன் மூலமாக
பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இன்றைக்கு பெரும் முதலாளிகளுக்கும் பெரு தனவந்தர்களுக்கும் பெரு வணிகர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் அவர் சலுகைகளாக வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் மக்களுக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கணும் டெபாசிட்டுக்கு சொல்கிறாங்க. ஆகையினால தான் வராத கடன்களை வசூலிக்குவது பதிலாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு பதிலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்ப்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சொல்கிறார், வராத கடன்கள் 75% ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ட் அசஸ்ட் ஆர் ஃப்ராடுலண்ட் அட்வான்சஸ் obtained by the industrialists by fraudulent means. அதில் மெஜாரிட்டி அமௌண்ட்டு ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓவர்சீஸ் அப்படிங்கிறார். ஸோ நாங்கள் சொல்லலை, இதை சிஏஜி சொல்கிறார். நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டாங்க, யூனியன்லாம் கட்டுக்கதை சொல்லுவாங்க. இன்றைக்கி அவர் சொல்கிறார், ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்கிறார், அதே தான் சொல்கிறார் அவரும். ஆக இது முக்கியமாக இந்த அரசாங்கம் வங்கித்துறை நல்ல ஒரு நிலைமையை அடைய வேண்டும் என்றால் தனியார் மயம் தேவையில்லை, வங்கித்துறை பொதுத்துறைகளில் இணைப்பு தேவையில்லை. மாறாக வரா கடன்களை வசூலிக்கின்ற முயற்சியிலே இந்த நிர்வாகங்களும் அரசாங்கமும் உடனடியாக துரித கதியில் ஈடுபட்டாலேயானால் நிச்சயமாக வங்கித்துறை வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சியின் காரணமாக நாடு வளர்ச்சி அடையும். கண்டிப்பாக. அதாவது இன்றைக்கு நடுத்தர மக்கள், நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் நடுத்தர மக்கள் தான். அவர்களின் கடைசி நம்பிக்கையாகவும் எதிர்காலத்திற்கான ஒரு பாதுகாப்பாகவும் இருப்பது இன்றைக்கு வங்கிகள் தான். அந்த வங்கிகளின் தனித்தன்மையை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு வங்கி ஊழியர்களுக்கு இருப்பதா சொல்றீங்க. அரசாங்கமும் அதை புரிந்து கொண்டு உரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும். இப்ப நாம பேசியது போல இந்த வாரா கடன்கள் யாரோ மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மக்களின் சேமிப்பை உறிஞ்சுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து உங்களுடைய போராட்டத்தில் உறுதியாக இருங்கள். இந்த போராட்டம் மக்களுக்கான போராட்டமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியா விடுதலை பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு மிக கடுமையான அது குறித்த விவாதங்கள் இங்கிலாந்திலே நடைபெற்றிருக்கின்றன. ஏறத்தாழ இந்தியாவிற்கு விடுதலை கொடுத்து விடுவது என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். அதற்கு கூட ஒரு பெரிய பெருந்தன்மை காரணமில்லை. இந்தியாவிலே நடைபெற்ற போராட்டங்கள் கூட பெரிய காரணமில்லை. இரண்டாவது உலகப் போரில் ஏற்பட்ட பொருளாதார சரிவுகள், அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், இனி நம் நாட்டை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கே பல துயரங்கள் இருக்கின்றன. எனவே காலனி நாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்து விடலாம். அவை இத்தனை காலம் நமக்கு துணையாக இருந்தன, இனிமேல் சுமையாக ஆகிவிடும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கிற்று. ஆனால் அப்போதும் அங்கே இங்கிலாந்து நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் நடைபெற்ற விவாதங்கள் அந்த நாட்டு அதிபர்கள், அந்த நாட்டு தலைவர்கள் நம்மை பற்றி என்ன பார்வைகளை கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு புலப்படுத்துகிறது. குறிப்பாக 3 பேரினுடைய விவாதங்கள் இன்றைக்கும் வரலாற்றில் பேசப்படுகின்ற செய்திகளாக இருக்கின்றன. அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில், அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த அட்லி, பிறகு அந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற ஆளுங்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மைக்கேல் எட்வர்ட்ஸ் என்கிற மூவரும் இது பற்றிய கருத்துகளில் சில வேறுபாடுகளை கொண்டவர்களாக, இந்தியாவை பற்றி வேறு வேறு விதமான பார்வைகள் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த விவாதங்களை அண்மையில் படித்து பார்க்கிற வாய்ப்பு கிடைத்த போது ஒரு பக்கத்தில் நமக்கு கோபம் எழுந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அவர்கள் சொல்லியிருக்கின்றவற்றில் சில உண்மைகளும் இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. சர்ச்சில் அவர்களுடைய பேச்சு கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது. சர்ச்சில் சொல்லுகிறார், அவர்களிடத்தில் சுதந்திரம் கொடுப்பது என்பது சோழக்காட்டு பொம்மைகளிடத்தில் நாட்டை ஒப்படைப்பதற்கு சமம் என்கிறார். ஏதோ இந்தியர்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் ஒன்றும் அறியாத பொம்மைகள், சோழக்காட்டு பொம்மைகள் என்பதை போல சர்ச்சில் சொல்லியிருப்பது ஒரு ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான். ஆனால் அதற்கு அட்லி பிரபு மிக கடுமையாக ஒரு மாற்று விடையை சொல்லியிருக்கிறார். இனிமேல் நாம் தாமதித்து கொண்டிருப்பது நமக்கு கேட்டினை தான் கொண்டு வந்து தரும். எப்போதும் எந்த ஒன்றிலும் ஓரளவிற்கு ஒரு கட்டம் வரைக்கும் தான் நாம் தாமதிக்கலாம். அதற்கு பிறகு தாமதிப்பதும் தயங்குவதும் முன்னேறி செல்வதில் ஏற்படுகிற ஆபத்தை விட கூடுதல் ஆபத்தானது என்பது அட்லியினுடைய சொற்கள். ஒரு கட்டத்திற்கு வந்து விட்டோம். இதற்கு பிறகு நாம் அந்த முடிவை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர போர்க்களத்திலே கூட ஒரு சிக்கலான நேரத்தில் சில இடங்களில்
தயங்கிக் கொண்டே இருந்தால் அது முன்னேறி செல்வதில் வருகிற ஆபத்தை விட இது கூடுதலான ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே முடிவுகளை பற்றி இனிமேல் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, முன்னேறி செல்லலாம், இந்தியாவிற்கான விடுதலை என்பதை அறிவித்து விடலாம் என்பது அட்லியினுடைய சொற்களாக இருக்கின்றன. அட்லியும் கூட மிக சரியானது விடுதலையை கொடுப்பதுதான் என்கிற நோக்கிலே அதனை சொல்லவில்லை. இனியும் இந்தியாவை இன்னொரு காலனி நாடாக வைத்து கொண்டிருப்பது நமக்குத்தான் சிக்கல் என்று அந்த பிரிட்டிஷ் நலன் சார்ந்துதான் அவரும் பேசுகிறார். மைக்கேல் எட்வர்ட்ஸ் சொல்லியிருக்கிற செய்திகள்தான் நாம் மிகவும் கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவையாக இருக்கின்றன. எட்வர்ட்ஸ் சொல்கிறார், அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமா இல்லையா என்பது ஒரு பக்கம். ஆனால் அப்படி கொடுக்கப்படுகிற சுதந்திரம் யாருக்கு பயன்படும், யாருடைய கைகளிலே போய் அந்த அதிகாரம் சேரும் என்று பார்த்தால், இந்திய சமூகத்தை ஒரு கணக்கிலே நாம் வைத்துக்கொண்டு பார்க்கிற போது பல தீய விளைவுகள் தென்படுகின்றன என்று அவர் தன் பேச்சை தொடங்குகிறார். காங்கிரஸ் கட்சி ஆனாலும் முஸ்லீம் லீக் ஆனாலும் அவை இன்னமும் கூட இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்ட கட்சிகளாக இல்லை என்கிறார். எந்த ஒரு கட்சியும் 100% மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கட்சியாக எந்த ஒரு கட்சியும் வந்துவிட முடியாது. ஆனாலும் மைக்கேல் எட்வர்ட்ஸ் சொல்லுவது 40 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அன்றைய மக்கள் தொகை 40 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் 40 லட்சத்துக்கும் குறைவானவர்கள் தான் இந்த 2 கட்சிகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். அந்த புள்ளி விவரம் எந்த அளவுக்கு சரியானது என்பது ஒரு பக்கத்தில் இருக்க, கண்டிப்பாக லட்சக்கணக்கான மக்கள்தான் தீவிர அரசியலில் என்றைக்கும் எந்த நாட்டிலும் இருந்திருக்க முடியும் என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. ஆகையினாலே அவர்களுக்கு கொடுக்கிற போது எட்வர்ட்ஸ் சொல்கிற ஒரு செய்தி மிக கூர்மையானது. இந்த அதிகாரம் யாரிடத்திலே போய் சேரும் என்றால், நம்மிடத்திலே மேலை நாட்டவர்களிடத்திலே வந்து கற்றுக்கொண்டு மேலை நாட்டவர்களோடு நெருக்கமாக நின்ற இந்தியாவில் இருக்கிற மேல் சாதியினர் என்று சொல்லப்படுகிறவர்களின் கைகளிலே தான் இந்த அதிகாரம் போய் சேரும். எனவே அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்கள், அங்கே இருக்கிற வெகு மக்கள் எல்லோருக்கும் இந்த சுதந்திரம் பயன்படும் என்று கூற முடியாது. இந்தியாவில் இருக்கிற ஒரு மேல் தட்டு, மேல் வர்க்கம், மேல் சாதி என்று சொல்லப்படுகிறவர்களினுடைய அந்த ஒரு பகுதியினருக்கு மட்டும்தான் பயன்பட போகிறது. அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நாம் வழங்க வேண்டுமா என்று எட்வர்ட்ஸ் கேட்கிறார். இந்த கேள்வி நம்முடைய விடுதலைக்கு எதிரானது தான். நமக்கு எந்த சுதந்திரமும் தந்துவிடக்கூடாது என்கிற அந்த உணர்விலே இருந்து வெளிப்படுகிற ஒன்றுதான். ஆனாலும் கூட அவர் சொன்ன அந்த செய்தியை நம்மால் முற்றிலுமாக புறக்கணித்துவிட முடியவில்லை என்பதை ஏற்க வேண்டியுள்ளது. இது யாரிடத்தில் போய் சேரும் இந்த அதிகாரம்? ஒரு நாட்டுக்கான விடுதலை என்பது அந்த நாட்டினுடைய கடைக்கோடியில் இருக்கிற ஒரு எளியவனுக்கும் போய் சேருகிற ஒன்றாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது அந்த சமூகத்தில் ஒரு வளர்ந்த பிரிவினருக்குத்தான் இன்றைக்கு ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறதே, கிரீமி லேயர் என்று. அந்த கிரீமி லேயரைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு வளர்ந்த பிரிவினருக்கு, அதுவும் சமூகத்திலேயும் பொருளாதாரத்திலேயும் முன்னேறி இருக்கிற மேலே இருக்கிற ஒரு குழுவினரிடத்திலே தான் அதிகாரம் போய் சேரும் என்கிறார். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் எந்த நாட்டிலும் அதிகாரம் என்பது அந்த சமூகத்தினுடைய மேல் பாகத்திலே இருக்கிறவர்களுக்குத்தான் போய் சேர்கிறது. அடித்தட்டிலே அடிமட்டத்திலே இருக்கிற மக்களுக்கு அது வந்து சேருவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் வரக்கூடும். எனவே இந்த சுதந்திரம் அவர்களுக்கு நன்மை செய்யாது என்று எட்வர்ட்ஸ் சொல்லுவது நம் மீது இருக்கிற அக்கறையினால் என்று சொல்ல முடியாது என்றாலும் அந்த கூற்றில் ஒரு உண்மையும் இருந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த கூற்றிலே இருந்த உண்மைதான் இன்றைக்கும் நம் நாட்டை ஆளுகிறது. இப்போதும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரினுடைய கைதான் அதிகாரத்தில் ஓங்கி இருக்கிறது என்பது நாம் வெளிப்படையாக பார்க்கிற உண்மையாக இருக்கிறது. அந்த கோணத்தில் அவர்கள் இது குறித்து விவாதித்திருக்கிறார்கள். வின்ஸ்டன் சர்ச்சிலினுடைய பேச்சிலும் கூட தொடக்கம் அப்படி கடுமையாக சோளக்காட்டு பொம்மைகளிடம் அதிகாரத்தை ஒப்படைப்பதா என்கிற போது அது தொடக்கத்தில் கடுமையாக இருந்தாலும் உள்ளே வருகிற போது அவரும் ஏறத்தாழ மைக்கேல் எட்வர்ட்ஸ் சொல்லியிருக்கிற சில செய்திகளை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அங்கே ஒரு பகுதியினரினுடைய ஆதிக்கம்தான் சமூகத்திலே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் சிறுபான்மை மதத்தினருக்கான உரிமைகளை கொடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர் ஒரு கிறிஸ்தவர் என்கிற அடிப்படையில் அதனை பார்த்திருந்தாலும் கூட
நடைமுறையில் உண்மை இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இவற்றையெல்லாம் அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். நம் விடுதலை என்பது நம்முடைய உயிர் வேட்கை, நம்முடைய உரிமை. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் விடுதலைக்கு முன்பாக பல்வேறு கோணங்களில் அது பற்றி இங்கிலாந்து தேசத்தில் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பேசப்பட்டிருக்கிறது என்பதே ஒரு ஜனநாயகத்தில் இப்படிப்பட்ட போக்குகள் பதிவுகளில் பார்க்கிற போது தேவையாகத்தான் இருக்கின்றன என்பதையும் நாம் மறுக்க முடியாது. எனவே எந்த ஒரு முடிவுக்கு முன்பும் எல்லோரும் பல்வேறு விதமான அடிப்படை செய்திகளை கொண்டு விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த விவாதங்கள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. நமக்கு எளிதில் வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய கல்விகள் அதிகமாக உள்ளன. அத்தகைய கல்விகளை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வேறு டிசைன் கோர்ஸஸ் பற்றி பேச போகிறோம். டிசைன் கோர்ஸ் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன மனசில் வேணும்? இன்டீரியர் டிசைனிங், அனிமேஷன், ஃபேஷன் டிசைனிங், ஜுவல்லரிஸ் டிசைனிங், இந்த மாதிரி வேறையான கோர்ஸஸ் பற்றி உங்களுக்கு மனசில் வரும் இல்லையா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது இருந்தால் நம்ம இன்டீரியர் டிசைனிங்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டீரியர் டிசைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து ஹால்லையோ எங்கேயோ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ டிவி பார்க்கும்போது உங்கள் சுற்றியும் ஒரு ரூம், அந்த ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகான கேபினெட்ஸ் இருக்குது, சோஃபா இருக்குது. ஓகே, வேறு இன்னொரு ரூமில் கிச்சனில் வேறு விதமான மாடுலர் கிச்சன் இருக்கலாம் உங்கள் வீட்டில். ஸோ இதெல்லாமே டிசைன் பண்ணுறது யார்? ஒரு இன்டீரியர் டிசைனர். ஓகே, ஸோ ஒரு இன்டீரியர் டிசைனர் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அவங்க அப்படி சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்டீரியர் டிசைனிங் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ணுறது வேண்டாம். ஓகே, நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது இன்ஜினியரிங்கோ டிகிரியோ படிச்சிருக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த கோர்ஸு டெஃபினட்டாக படிக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா, நம்ம என்ன பண்ணுவோன்னா, இன்டீரியர் டிசைனிங் எப்படி கற்றுப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ராயிங்லேருந்தே கற்றுப்பீங்க. எப்படி ட்ராயிங் பண்ணணும். ஓகே, அப்புறம் அந்த ட்ராயிங்குக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லுறது கற்றுப்பீங்க. அப்புறம் என்ன கற்றுக்கணுன்னா, மெட்டீரியல்ஸ். இப்போது ஒரு இன்டீரியர் டிசைனராக நீங்கள் என்னெல்லாம் மெட்டீரியல் எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படி சொல்லி கற்றுக்கணும். ஓகே, அப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போடணும், பிளான்னா என்ன, எலிவேஷன்னா என்ன, இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நீங்களே எடுத்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்னா, உங்களுக்கு எப்படி இந்த ஒரு கொடுத்த ஒரு ஸ்பேஸில் எப்படி டிசைனிங் பண்ணணும் அப்படி சொல்லி கற்றுப்பீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணணும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு யாராவது ஒரு கைடன்ஸ் கொடுக்கணுன்னா ட்ரீம் ஜோன் ஸ்கூல் ஆஃப் கிரியேட்டிவ் ஸ்டடீஸில் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுறோம். இது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயின் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூட். இது கேட் சென்டரோட ஒரு க்ரியேட்டிவ் டிவிஷன். இங்கே என்ன பண்ணுறோன்னா, நான் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டேஜாக ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டு போகிறோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஸ்டூடெண்ட்டு அந்த கோர்ஸ் முடித்து வெளியில் வரும்போது ஒரு 4-5 ப்ராஜெக்ட் அவங்களா பண்ணியிருப்பாங்க, அவங்களா எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதனாலே அவங்க என்ன பண்ணலாம், வெளியில் போய் அவங்களோட அந்த பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட்ஸே எடுத்துகிட்டு போய் காமிச்சானாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்னா, எந்த இடத்துல வேணாலும் அவங்கள வேலை சேர்ந்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை செய்கிறதுக்கு மேலே அவங்களே ஓனாக ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க, ஆந்த்ரப்ரனர்ஸ் ஆகிறாங்க. ஓகே, ஸோ என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டேஜ் வைஸ் நீங்கள் இன்டீரியர் டிசைனிங்காக கற்றுக்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் நீங்கள் இப்போது போட்டிருக்கிற ட்ரெஸ் இருக்கலாம். ஓகே, நீங்கள் இன்னும் பார்த்துருக்கிற வெளியில் பார்க்குற எந்த விதமான ட்ரெஸ்ஸு இருக்கலாம். அழகழகாக ட்ரெஸ்ஸு போடணும், எந்த மாதிரி உங்களுக்கு எப்படி சூட் ஆகுமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா, உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் டிசைன் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிசைனிங் கற்றுக்கணும். ஓகே, இங்கேயும் டிசைனிங்லேயும் என்னன்னா, எல்லா டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ட்ராயிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா உங்களோட மனசுலே அந்த டிசைன், ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸு வரையணும்னா, அழகான ஒரு ட்ரெஸ்ஸு பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வரையணும். அந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படுறது, என்ன மாதிரி கிளாத்து தேவைப்படுறது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்டைல் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். டெக்ஸ்டைல் பற்றி தெரிஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும், ஓகே இந்த நான் வரைஞ்சிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸை அழகாக என்னென்னா
பேட்டர்ன் போடணும். அது பேட்டர்ன் போட்டுட்டு அதை தைக்கணும். தைச்சிட்டு அதுக்கு தேவையான வேறு ஓகே ஒரு பட்டன் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜிப் இருக்கலாம், இந்த மாதிரி அழகான வேறு விதமான திங்ஸ், எம்ப்ராய்டரி போடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேறு விதமான திங்ஸை அதுக்கு ஆட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை இன்னும் அழகுபடுத்தலாம். ஓகே, அழகுபடுத்துறது மட்டும் இல்லை, ஓகே அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு எப்படி அது விற்கணும் அப்படியும் சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரீம் ஜோன் ஸ்கூல் ஆஃப் கிரியேட்டிவ் ஸ்டடீஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் வச்சுருக்கோம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படியெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணி கொண்டு வரணும் அப்படி சொல்லி ஃபுல் ஃப்ளெட்ஜாக சொல்லி கொடுக்குறோம். இது தவிர ஓகே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், ஓகே வெளி உலகத்தில் எந்த மாதிரி டிசைனிங் இருக்குது அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பெங்களூர் ஃபேஷன் வீக், மைசூர் ஃபேஷன் வீக், இந்த மாதிரி இன்னும் பெரிய லெவல் இன்டர்நேஷ்னல் ஷோஸில் எல்லாமே பசங்களை கூப்பிட்டு போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த வெளி உலகத்தில் என்னென்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த மாதிரி இன்னும் டிசைனிங் இருக்குது, எந்த மாதிரி டிசைனர்ஸ் இருக்காங்க, ஓகே இந்த மாதிரி எல்லாம் நிறைய திங்ஸை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, அது தவிர நம்ம இடத்துலையே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளியிலெல்லாம் நிறைய கூப்பிட்டு போகிறதுனால, வெளியில் கூப்பிட்டு போகிறதுனா சைட் விசிட்டு, இண்டஸ்ட்ரியல் விசிட், இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறனால வெளியில் எப்படி இப்போ ஃபீல்டில் கரண்ட்டாக இந்த ஃபீல்டில் எந்த மாதிரி டிசைனிங் ட்ரெண்டாக இருக்குது, ஓகே அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்டீரியர் டிசைனிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோன்னா நிறைய செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடல் மேக்கிங் ஒர்க் ஷாப் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஓகே ஒரு ஹோல் ரூம் டிசைன் பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அதோட சின்ன மாடல் பண்ணிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக அதை எப்படி பெருசாக வரும்போது எப்படி இருக்கும் அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதனால என்ன பண்ணுவோன்னா ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ணுவோன்னா ஸ்டூடெண்ட்க்கு ஒரு சின்ன மாடல், அதே அவங்க என்ன ட்ராயிங் பண்ணுறாங்களோ என்ன டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதோட சின்ன மாடல் என்ன பண்ணுவோன்னா பண்ணுறது எப்படி சொல்லி ஸ்டேஜ் வைஸாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது சொல்லி கொடுக்கும் போது என்ன ஆகிடும்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே இதே நான் பெருசாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி தெரிய வரும். ஓகே, இது தவிர ஓகே நீங்கள் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வரும்னா நீங்கள் இதெல்லாம் வரைஞ்சி பண்ணி எல்லாம் பண்ணும்போது வந்துடும். இது தவிர இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் டிசைன் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர்லனா எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, பிரிண்ட் எடுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இது பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கையில் எப்படி வரையணும், கையில் எப்படி டிசைன் பண்ணணும், மாடல் பண்ணணும், தைக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது தவிர சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் போய் ஒரு ஃபேக்ட்ரிலேயோ ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்காக தேவையான சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கையிலே மேனுவலி வரைஞ்சியும் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு கம்பெனிக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அவங்க கேட்குற மாதிரி ஓகே சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டரில் பண்ணியும் கொடுக்கலாம். இதனால் ரெண்டு விதத்துலேயும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வெளியில் வரும்போது ஓகே இது ரெண்டுமே என்ன சொல்லுவோம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் பர்சனாக நீங்கள் டிசைனராக வெளியில் வருவீங்க. ஓகே, ஸோ டிசைனிங்கில் இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஒரு மேனுவலாக பண்ணுறது இருக்கட்டும் இல்லைன்னா கம்ப்யூட்டரில் பண்ணுறது இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் எல்லாம் இதெல்லாம் கற்றுக்கணுன்னா ட்ரீம் ஜோன் ஸ்கூல் ஆஃப் கிரியேட்டிவ் ஸ்டடீஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த விதத்திலேயே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு ஓகே நிறைய பெரிய டிசைனர்ஸ், இன்டீரியர் டிசைனர்ஸ் இல்லைன்னா ஃபேஷன் டிசைனர்ஸ் ஆவீங்க அப்படி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வணக்கம்.